அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நன்னூலில் இது வரைக்கும் பார்த்ததோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நன்னூலில் வழிநூல் சார்பு நூல்களுக்குரிய சிறப்பு விதி பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி நூல்களோட வகைகளில் முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் பற்றி பார்த்தோம். அதில் வழிநூல் சார்பு நூலில் அதுக்கான சிறப்பு விதிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 9வது நூற்பா. முன்னோர் மொழிப்பொருளை அஞ்சி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவம் என்பதற்கும், முன்னோரின் வேறு நூல் செய்தும் எனும் மேற்கோளில் என்பதற்கும் கூறு பலம் சூத்திரத்தின் கோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னோர் மொழிப்பொருளே அப்படின்னு என்னென்னா, முன்னோர் செய்த நூல் என்னன்னு சொல்லுவோம், முதல் நூல்னு சொல்லுவோமா, அதான் முதல் நூல். முன்னோர் மொழிப்பொருளை அஞ்சு அப்படின்னா முன்னோர் செய்த அந்த நூலை அடிப்படையாக வச்சு எழுதுகிற வழிநூல் சார்பு நூல் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு நூலுமே அவங்க முதல் நூலை சொல்லியிருக்க அந்த கருத்துக்களை அடிப்படையாக வச்சு தானே எழுத போகிறாங்க. அதான் முதல் நூலை அடிப்படையாக வைத்து வழிநூலையும் சார்பு நூலையும் செய்வோர். அதான் முன்னோர் மொழிப்பொருளை அன்றி அவர் மொழியும். முதல் நூலின் கருத்தை எடுத்து மொழிதல் வேண்டும். முதல் நூலை அடிப்படையாக வச்சு வழிநூலையும் சார்பு நூலையும் எழுதுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நூலோட கருத்தை எடுத்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்துடன் முன்னோர் மொழியை பொன்னை போல் போற்றியுள்ளோம், அவர் மொழியும் பொன்னை போல் போற்றுவோம் என்பதற்கும். அதான் முன்னோர் சொன்ன கருத்துக்களை நாம் பொன் மாதிரி அந்த கருத்துக்களை அப்படியே எடுத்து ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்கிறது தான் முன்னோர் மொழிப்பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோம் என்பதற்கும். அதுக்கான விளக்கம் தான், முதல் நூலை அடிப்படையாக வைத்து வழிநூலையும் சார்பு நூலையும் செய்வோர் முதல் நூலின் கருத்தை எடுத்து மொழிவாங்க. அடுத்தது முன்னோரோட மொழியை பொன்னே போல் போற்றுவாங்க, அதான் சொல்லியிருக்காங்க என்பதற்கு அடையாளமாகவும் முதல் நூல் கூறிய விதிகள் இந்நூலில் இல்லை எனும் குற்றம் நீங்கவும். அதாவது முதல் நூலோட கருத்துக்கள் எதுவும் இதில் நாங்கள் ஃபாலோ பண்ணாமல் இல்லை, அவங்க சொன்ன எல்லா கருத்துக்களையும் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஃபாலோ பண்ணலைனா தான் அது என்னென்னா தப்பு. ஆனால் அந்த தப்பை நாங்கள் செய்யலை அப்படிங்கிறதுக்கு தான் குற்றம் நீங்கவும். முன்னோரின் வேறு நூல் செய்தும் எனும் மேற்கோளில், முன்னோர் சொன்ன கருத்துக்கள் இல்லாமல் வேற கருத்துக்கள் தான், அதான் வேறு நூல் செய்தும் எனும் மேற்கோளில் வேற நூலை பற்றி நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற குற்றம் இல்லை அப்படிங்கிறதுக்கான நூற்பா தான் இது. குற்றம் நீங்கவும் முதல் நூல் சூத்திரங்களை சில இடங்களில் அப்படியே மாற்றாமல் எடுத்தாளுதல் வேண்டும். அவங்க கருத்துக்களை ஃபாலோ பண்ணாமல் இல்லை, அவங்க சொல்கிற கருத்துக்களையும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னதை அப்படியே ஒரு சில இடங்களில் பயன்படுத்தியிருக்கோம், ஒரு சில இடங்களில் மாற்றி பயன்படுத்தியிருக்காங்க, ஒரு சில இடங்களில் அப்படியே பயன்படுத்தியிருக்காங்க, அதான் சொல்லியிருக்காங்க. முதல் நூலை அடிப்படையாக வைத்து வழிநூலையும் சார்பு நூலையும் செய்வோர் முதல் நூலின் கருத்தை எடுத்து மொழிதல் வேண்டும். அத்துடன் முன்னோர் மொழியை பொன்னை போல் போற்றியுள்ளோம் என்பதற்கு அடையாளமாகவும் முதல் நூல் கூறிய விதிகள் இந்நூலில் இல்லை எனும் குற்றம் நீங்கவும் முதல் நூல் சூத்திரங்களை சில இடங்களில் அப்படியே மாற்றாமல் எடுத்தாளுதல் வேண்டும். இப்போ வழிநூல்லாம் என்னென்னா, முதல் நூலை இருக்கு இல்லையா, முன்னோர் சொன்ன கருத்துக்களை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு சில மாற்றங்கள் பண்ணால் அது வழிநூல். சார்பு நூல் அப்படின்னா முன்னோரோட கருத்துக்கள் கொஞ்சமாக எடுத்து நிறையா மாற்றங்களோடு எழுதுனா அதுக்கு பேர் சார்பு நூல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வழிநூலும் சார்பு நூலும் எப்படி இருக்குன்னா, முன்னோரோட கருத்துக்களை ஒத்து இருக்கணும். அதுதான் இங்கே சிறப்பு விதிகளாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நூலின் பயன் அப்படின்னா என்னென்னா, ஒரு புத்தகம் இருக்குது, ஒரு இலக்கணம் இலக்கியம் ஏதோ ஒன்று இருக்குன்னா அதோட பயன் எப்படி இருக்கணும் அப்படின்னு 10வது நூற்பால சொல்லியிருக்காங்க. அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூல் பயனே. அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூல் பயனே. இந்த நாளில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அறம் பொருள் இன்பம் வீடு இது நான்கில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. விளக்கம் பார்க்கலாம். அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கையும் அடைதல் நூலால் ஏற்படும் பயன்களாகும். அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கையும் அடைதல் நூலால் ஏற்படும் பயன்கள். அடுத்தது பார்த்தோன்னா, இது வரைக்கும் முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் பற்றி பார்த்தோம். இப்போ மதம், ஒரு நூலோட கருத்துக்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மதம்னா என்னென்னா கொள்கைன்னு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம், அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மதம் எனும் சொல்லுக்கு கொள்கை அல்லது கோட்பாடு என்பது பொருளாகும். மதம் எனும் சொல்லுக்கு கொள்கை அல்லது கோட்பாடு என்பது பொருளாகும்.
நூல் பல வகை மதம்பட வரும் இயல்பை கொண்டிருக்க வேண்டும். மதம்னா என்னது? கொள்கை அல்லது கோட்பாடு. அப்போனா பல வகைப்பட்ட மதம்பட வரும் இயல்பு அப்படின்னா நூலில் ஒரு நூல் எழுதுகிறோன்னா அதில் பல வகை கொள்கைகள் இருக்கணும், கோட்பாடுகள் இருக்கணும். அப்போனா அதுதான் நூல் அப்படி சொல்லியிருக்காங்க. அவை பலவாக கூறப்படினும் தலைமை பற்றி 7ஆக பாகுபடுத்தப்பட்டுள்ளன. ஒரு நூல் எழுதுனா பல வகையான கொள்கைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்கைகள் பல வகை இருந்தாலும் முக்கியமாக எத்தனை கொள்கைகள் சொல்லியிருக்காங்கன்னா 7 கொள்கைகள் சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 7 கொள்கைகள் என்னென்னா 7 வகை மதங்கள். 7 வகை மதங்கள் அப்படின்னா 11வது நூற்பால 7 வகை மதமே உடன்படல், மறுத்தல், பிறர் தம் மதமேல் கொண்டு களைவே, அந் நாட்டின் தனாது நிருப்பே, இருவர் மாறுகோள் ஒரு தலை துணிவே, இருவர் மாறுகோள் ஒரு தலை துணிவே, பிறர் நூல் குற்றம் காட்டல், ஏனை பிரிதொடு பட அன் தன் மதம் கொள்ளலே. 7 வகை மதம் என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் உடன்படல், செகண்டு மறுத்தல், பிறர் தம் மதமேல் கொண்டு களைவே 3வது பாயிண்ட்டு, அந்நாட்டின் தனாது நிருப்பே 4த்து, இருவர் மாறுகோள் ஒரு தலை துணிவே 5, பிறர் நூல் குற்றம் காட்டல் 6, ஏனை பிரிதொடு படா அன் தன் மதம் கொள்ளலே 7. மொத்தம் 7 வகை மதங்கள், அதாவது 7 வகை கோட்பாடுகள், கொள்கைகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு உடன்படல் இருக்கு இல்லையா? உடன்படல் அப்படின்னா பிறர் கொள்கைக்கு பொருந்த தன் கொள்கையை அமைத்தல். உடன்படல் அப்படின்னா மற்றவங்களோட கொள்கைக்கு நாம்ளும் உடன்படுறது. ஓகே, இது இந்த பாயிண்ட்டு ஓகே, நானும் இந்த கருத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அதான். பிறர் கொள்கைக்கு பொருந்த தன் கொள்கையை அமைத்தல் அப்படிங்கிறது உடன்படல். அதுவே மறுத்தல் அப்படின்னா மற்றவங்களோட கொள்கையை மறுக்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா மறுத்தல். பிறர் கொள்கையை பொருந்தாது என புறக்கணித்தல். ஃபஸ்ட்டு உடன்படுறதுனா மற்றவங்களோட கொள்கைக்கு ஓகேன்னு சொல்கிறது. 2வது பாயிண்ட்டு மற்றவங்களோட கொள்கைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது. 3வது பாயிண்ட்டு பிறர் தம் மதமேல் கொண்டு களைவே. பிறர் தம் மதமேல் கொண்டு களைவே அப்படின்னா ஒருத்தவங்க நம்மளோட கொள்கையில் அவங்களோட கருத்து என்னவா இருந்தாலும் அவங்க மற்றவங்களோட கருத்துக்களை நாம் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறது. அதான் ஒருவர் கொள்கையை முதலில் ஏற்றுக்கொண்டு பின் அவர் கொள்கையை மறுத்தல். அதான் பிறர் தம் மதமேல் கொண்டு களைவே அப்படின்னா மற்றவங்களோட கருத்தை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இல்லை வேணாம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. 4வது அந்நாட்டின் தனாது நிருப்பே அப்படின்னா தானே ஒரு கருத்தை தோற்றுவித்து அதை பொருந்தும் இடங்களில் எல்லாம் தவறாது நிலைநிறுத்தல். இப்போ நான் உண்மை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு கொள்கை வச்சுருக்காங்க அப்படின்னா அதை எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறது. எந்தெந்த இடத்துலலாம் அதை ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறது. அதுதான் நாம்ளே ஒரு கருத்தை தோற்றுவித்து அந்த கருத்து எந்தெந்த இடத்துலலாம் ஒரு நூலில் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறது. என்னென்னா தானே ஒரு கருத்தை தோற்றுவித்து அதை பொருந்தும் இடங்களிலெல்லாம் தவறாது நிலைநிறுத்தல். அதுக்கான நூற்பா அந்நாட்டின் தனாது நிருப்பே. 6வது பாயிண்ட்டு 5வது பாயிண்ட்டு இருவர் மாறுகோள் ஒரு தலை துணிவே. இருவர் மாறுகோள் ஒரு தலை துணிவே. 2 பேர் இருக்காங்க, 2 பேர்த்துக்கும் வேறுபட்ட கருத்து இருக்கும் இல்லையா? அதில் யாராவது ஒருத்தவங்க கருத்து கரெக்டாக நம்மளுக்கு எது செட் ஆகுதோ அந்த கருத்தை எடுத்துக்கிறது. அதுதான் மாறுபட்ட இருவர் கருத்துக்களில் ஒருவர் கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல். இருவர் மாறுகோள் ஒரு தலை துணிவே. மாறுபட்ட இருவர் கருத்துக்களில் ஒருவர் கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல். நெக்ஸ்ட்டு பிறர் நூல் குற்றம் காட்டல். பிறர் நூல் குற்றம் காட்டல் அப்படின்னா மற்றவங்களோட நூலில் இருக்க தப்பை நாம் தயங்காமல் எடுத்து காட்டணும். இது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா தப்பு தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் பிறரது நூலில் உள்ள குற்றத்தை தயங்காது எடுத்து காட்டுதல். 7வது பாயிண்ட்டு ஏனை பிரிதொடு பட அன் தன் மதம் கொள்ளலே. பிறரோட கருத்தை ஏற்காது தன் கருத்தையே கை கொள்ளல் என்பன. மற்றவங்களோட கருத்தை ஏற்காமல் தன்னோட கருத்து தான் பெருசு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் நின்று வாதாடணும். அதுதான் 7 வகையான மதங்கள் இருக்கு இல்லையா? அதில் 7வது பாயிண்ட்டு. இது வரைக்கும் 7 வகை மதங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்தது குற்றங்கள் 10 குற்றங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். குற்றங்கள் 10 வகையான குற்றங்கள். அதில் எச்செயலையும் குற்றமின்றி செய்தலே நன்மை பயப்பதாகும். எச்செயலையும் குற்றமின்றி செய்தலே நன்மை பயப்பதாகும்.
பலரும் கற்பதற்குரிய நூலை குற்றமின்றி அமைப்பதே முறையானது. ஒரு நூல் செய்கிறோம் அப்படின்னா அந்த நூல் நாம் மட்டும் படிக்க மாட்டோம், நிறையா பேர் படிப்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்ம குற்றம் இல்லாமல் எழுதணும், தவறு இல்லாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நூல் நெடுங்காலம் நிலைப்பதற்கு காரணமாகவும் அமையும். நூலில் இடம்பெறாத குற்றங்கள் 10ஆக வரையறை செய்யப்பட்டன. மொத்தம் குற்றங்கள் எத்தனைனா 10 குற்றங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு குன்றக்கூறல், மிகைப்பட கூறல், கூறியது கூறல், மாறுகொள கூறல், வலுவுச்சொல் புரத்தல், மயங்க வைத்தல், வெற்றென தொடுத்தல், மற்றொன்று விரித்தல், சென்று தேய்ந்து இருதல், நின்று பயனின்மை என்று இவை ஈரைங்குற்றமே. அப்படின்னா மொத்தம் 10 குற்றம். குற்றத்தில் ஃபஸ்ட்டு குன்றக்கூறல் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல யாருக்கும் புரியல அந்த கருத்து அப்படிங்கிறப்ப அந்த கருத்தை நம்ம தெளிவாக விளக்கி சொல்லணும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப குறைச்சி சொன்னோன்னா அது மற்றவங்களுக்கு புரியாது. அப்போ அது ஒரு வகையான குற்றமாக எடுத்துக்கிறாங்க. பொருளை விளக்க வேண்டிய இடத்தில் சுருக்கி கூறுதல் தான் குன்றக்கூறல். மிகைப்பட கூறல் அப்படின்னா என்னென்னா எளிதில் விளங்கினவற்றிற்கு விரித்து பொருள் கூறுதல். ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சிடும், ஆனால் அதை நம்ம ரொம்ப ரொம்ப விரிவாக சொல்லிகிட்டே இருந்தோம்னா அதுவும் போர் அடிச்சிடும். அதுதான் சுருங்க மிகைப்பட கூறல். சுருங்க கூறல்னால் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறது, மிகைப்பட கூறல்னால் ரொம்ப மிகைப்படுத்தி கூறுறது. 3வது பாயிண்ட்டு கூறியது கூறல் அப்படின்னு சொல்கிறாங்க. கூறிய கருத்தையே திருப்பி சொல்லிகிட்டே இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் கூறியதை பயனின்றி திரும்ப கூறல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறுகொள கூறல் அப்படின்னா ஒன்றை ஏற்புடையது என்று கூறி பின்னர் அதையே மறுத்து கூறல். ஃபஸ்ட்டு ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் அது இல்லை இதுதான் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒன்றை ஏற்புடையதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்றி கூறுறது தான் மாறுகொள கூறல். நெக்ஸ்ட்டு வலுவு சொல் புணர்த்தல். வலுவுனா என்ன? தப்பு, அதான் தப்பான சொற்களை சொல்கிறது. குற்றமுடைய சொற்களை சேர்த்தல் அப்படின்னா வலுவு சொல் புணர்த்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயங்க வைத்தல் அப்படின்னா இதற்கு பொருள் இதுவோ அதுவோ என தடுமாறும்படி கூறுதல். மயங்க வைத்தல் அப்படின்னா ஒரு அவங்களுக்கு மீனிங் இந்த மீனிங்காக இருக்குமா இல்லை இந்த மீனிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லாமல் எது கரெக்டான மீனிங் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல குற்றமாக எடுத்துக்கிறது மயங்க வைத்தல். இதுவோ அதுவோ அப்படின்னு சொல்லி பயப்படுறது, அதுதான் மயங்க வைத்தல். வெற்றென தொடுத்தல் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா தேவையற்ற செய்திகளை சொல்கிறது. வெற்றென தொடுத்தல் அப்படின்னா என்னென்னா தேவையற்ற செய்திகளை சொல்கிறது, அதுவும் ஒரு வகையான குற்றம். மற்றொன்று விரித்தல் அப்படின்னு என்னென்னா சொல்ல தொடங்கியதை பாதியில் விட்டுட்டு வேறொரு பொருள் பற்றி சொல்கிறது. இப்போ நான் ஒரு கருத்து சொல்லிகிட்ருக்கேன், அதை கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னொரு கருத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுதான் மற்றொன்று விரித்தல். சொல்ல தொடங்கியதை பாதியில் விட்டுட்டு வேறொரு கருத்தை சொல்கிறது. சென்று தேய்ந்து இருதல். சென்று தேய்ந்து இருதல் அப்படின்னு என்னென்னா தொடக்கத்தை சிறப்பாக அமைச்சிட்டு பின்னாடி போக போக சிறப்பாக சொல்லாமல் பாதியாக நிறுத்துறது, இல்லை ஒழுங்காக சொல்லாமல் இருக்குது, புரிகிற மாதிரி சொல்லாமல் இருக்குது. அதான் தொடக்கத்தை சிறப்பாக அமைத்து பின் சிறப்பின்றி முடித்தல், அதான் சென்று தேய்ந்து இருதல். 10வது பாயிண்ட் நின்று பயனின்மை. நின்று பயனின்மை. ஒரு சொற்கள் நிறையா இருக்குது, ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது புரியல அப்படின்னா சொற்கள் இருந்தும் எவ்வித பயனும் இல்லாதிருத்தல். இதுதான் என்னென்னா நின்று பயனின்மை. இது 10வது பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு நூலில் அமையக்கூடாத குற்றங்கள் 10ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10 குற்றங்கள் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நாம் வழிநூல் சார்பு நூலுக்கான சிறப்பு விதிகளும் 7 வகை 7 வகை கொள்கைகளும் 10 வகையான குற்றங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் 10 வகையான அலகுகள் பற்றி பார்க்கலாம். அப்புறம் 32 உத்திகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.